நண்பர்களே, இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2-3 நாளாக வீடியோ போட முடியல. சேனலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகி போச்சு. சொன்னேன்ல, பாப்பா லைவில் வந்து பெரிய பிரச்சனை ஆகி போச்சுன்னு. அதனால் நம்ம லைவே போட முடியாது இனிமேல். ஒரு 90 நாளைக்கு ஸ்ட்ரைக் ஆகி போச்சு. என்ன பண்ணுறது, நம்ம நேரங்காலம் சரியில்லை நண்பர்களே. இருந்தாலும் லைவ் போட்டு நம்ம ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல. இருந்தாலும் லைவ் போட்டு ஒரு 4 மனிதர்கிட்ட பேசலாமே, அதுவும் போச்சு. ஓகே, இன்றைக்கி வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை ஒரு அருமையான ஒரு சாப்பாட்டு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சாப்பாடு மதுவுக்கு. என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. என்ன சாப்பாடு தெரியுமா? புளி. சொல்லு. புளி ரச சாப்பாடு. புளி ரசமா உருளைக்கிழங்கு பொரியல் தான் நண்பர்களே. புளி ரசம் இங்கே பாருங்க. புளி ரசம் இங்கே பாருங்க. புளி ரசத்தை புனைஞ்சி வச்சு விட போகிறேன். எங்கே புனையிறதுக்கு தானா இதானா? அடப்பாவியலா. இப்போ மதுவுக்கு புளி ரசத்தை போட்டு புளியும். ஆமாம், ஒரு வாய் சாப்பிட. ஆமாம், அதுக்கு போய் இதுக்கு போட்டு சாப்பாடு காட்டு. உனக்கு காட்டும் போது உனக்கு காட்டுறா. ஏன்னா அம்புதான் சாப்பிடும் போது. என்னடா சொல்கிறீங்க, மது ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற. ஊத்தோடா. காலையிலையும் புளி ரசம், மதியம் புளி ரசம். ஏன்டா நீ இப்படி சாப்பிடுக்கிறீங்க? போதும். ஓகே என்ன பிள்ளை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மதுவுக்கு நமக்கு போட்டுக்கிறோம் சாப்பாடு. நம்மளும் போட்டுக்கிறோம். ஒரு வண்டி தான் ஏம்மா. வை, மூடு. டக்குன்னு எடுத்து வை. தூக்கிட்டாங்க போய். இப்போ புளி ரசத்தை போட்டு மதுவுக்கு சூப்பராக புளிஞ்சு கொடுத்துருவோம். மதுவுக்கு அருமையான புளி ரசம். வெற்றூர் ரசம் பக்கம். நீ ரசத்தை பார்த்து சிரிக்கிற. கொஞ்சம் இடிக்கணும். இடித்தா நல்லா மசியும். நல்லா இடிக்கணும். அப்போதே ஊறும். அப்போதே சாரும். என்ன பண்ணணும்னா மதுவுக்கு அப்படியே கட்டி விட்டுரும். கரெக்டாக இருக்கும்போது இங்கே ஒரு கீரை போடுதாண்டா. கரெக்டாகடா. என் தங்க பிள்ளைக்கு கரெக்டாக சாப்பாடு இன்னைக்கு தான் கட்டிருக்கீங்க அப்பா. ஏண்டா அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல். உண்மையிலேயே இந்த புளி ரசத்துக்கு உருளைக்கிழங்கு பொரியலுங்க செம்மையாக இருக்கு நண்பர்களே. வெள்ளைப்பூடெல்லாம் போட்டிருக்கு. போமாடா, வெள்ளைப்பூடி சாப்பிடியா? தெரியும், அதை எடுத்துட்டு போதுமா நம்மளோட. ஓகே நண்பர்களே, மதுவுக்கு வாரத்தில் முதல் நாள் நல்ல புளி ரச சாப்பாடு கட்டி கொடுத்தாச்சு. போய் புளி மாதிரி படிக்கணும், சரியா? பதுங்கக்கூடாது. டீச்சர் வர்றாங்களே அப்படின்னு இப்படி பதுங்கக்கூடாது. ஐயோ அடிப்பாங்கன்னு புளி மாதிரி பாஞ்சு படிக்கணும், சரியா? டீச்சர் அப்படி பரவாயில்ல சூப்பரியா அப்படின்னு சொல்லணும். இந்த ஓகே நம்மளுடைய சூப்பர் அருமையான ஒரு சாப்பாடு போது கட்டியாச்சு. நம்ம நீ சாப்பிட ஆரம்பிப்போம் நண்பர்களே. ஓகே, நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். ஓகே டன். இப்போ சாப்பிட ஆரம்பிப்போம். நம்ம புளி ரசத்தை ஊற்றி சாப்பிட ஆரம்பிக்கிறது நண்பர்களே. காலையில் லைட்டான உணவு தான், வெயிட்டான உணவு தான். புளி ரசத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் வேறு லெவலாக இருக்கும். ஆஹா, மணக்கும் சுவை. அதாவது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச ரசம் மாதிரி இருக்குமா. வெள்ளைப்பூடு நிறையா போட்டிருக்கா. வெள்ளைப்பூடு நிறையா போட்டால் உனக்கு தான் ஆபத்து.
வெடி வேணும்னா வாங்கி பிரியா. எப்போ மது நீ ஸ்கூலுக்கு போகணும் அப்படி சங்கடமாக இருக்குமே. முன்னா லீவ் போட்டு என்னடா சூப்பராக இருக்குமா ரசம் இன்னைக்கு என்ன இல்லை. சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறா இல்லை கொஞ்சம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் அடிக்கும் தங்கமில்ல. என்னக்காண்டி அப்பாக்காண்டி அப்பா பிடிக்க முடியாதா? அப்பா பிடிக்காதா? போதும் இந்த ரசம் வெறும் ரசம் தங்கப்பில் இதே மறுசூர் வாங்கிருக்காங்க என் தங்கப்பில். கொத்தமல்லாம் சாப்பிடணும்டா. இந்த அப்பாலாம் தான் உருளைக்கிழங்குடா எடுத்துக்கோ. இந்தா இந்தா நண்பர்களே, இன்றைக்கி உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டில் இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. நல்லா இருக்கு இன்றைக்கி ரசம். வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி இறங்கிடுவேன் என் பொண்டாட்டி காலத்தில். குழம்பு வைக்க முடியல, ரொம்ப சோம்பேறியாக இருந்தால் இந்த மாதிரி புளி ரசத்தில் இறங்கிடுவேன் என் பொண்டாட்டி. அதே மாதிரி அவள் ஏதாவது நினச்சி டென்ஷன் ஆகிட்டான்னா இந்த மாதிரி இறங்கிடுவோம் புளியோரை. அவளுக்கு நல்லா இருக்கணும், காலையில் நல்லா மனசு திருப்தியாக இருந்ததே குழம்பு சாம்பார் புளி இந்த மாதிரி பல விதமாக வைப்பா. லைட்டாக சோந்தா இதில் இறங்கிடுவா களத்தில். ரசத்தை வச்சுட்டு முடிச்சு விட்ருவா ஜோலியை. வெறும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் இது, சிம்பிள் கூட்டு. நிஜமே இதில் ஒன்றும் சத்தெல்லாம் இருக்காது, ஒன்றும் பெருசாக. வெறும் ரசத்தில் என்ன தெம்பு இருக்கும்? ரசம் சாம்பார் காய் பொரியல்னால் நல்லா இருக்கும். இல்லை இன்னைக்கு 2 தடவை வாங்கி சாப்பிட்ருக்கேன். எதனால் ஒரு சிம்பிளாக வச்ச ரசத்துனாலவே. உண்மையிலே நண்பர்களே, என் பொண்டாட்டி என்றைக்கு அவசரமாக்கிறாரோ அன்றைக்கி தான் நல்லாயிருக்கும் குழம்பு. பார்த்து பார்த்து வச்சாங்க எனக்கு விளங்கவே விளங்காது. ஓகே நண்பர், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் லட்சுமி தொழுமுச்சுக்கிற மழை பண்ணால. நம்ம எப்போயுமே அந்த கடைக்கு விளம்பரம் போட்டுக்கிட்டே இருப்போம். சாருக்கு எப்போயுமே நம்ம உறுதுணையாக இருப்போம். என்னப்பா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது மதுரை மீசமணி அன்பு மகள் மதுமிதா, என் பொண்டாட்டி கேமராமேன் முத்துலட்சுமி அவர்கள். நாங்களே வீடியோ எடுத்துக்கிறோம், நாங்களே போட்டுக்கிறோம் போல. எங்களுக்கு யாருமே சப்போர்ட் கூடாது. எங்கள் சப்போர்ட் ஒரே ஒரு ஆள் பார்க்குற நீங்கள் மட்டும்தான். எல்லோரும் ஹெல்மெட் போட்டு சுச்சு